அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மல்லீஸ்வரி. நான் உடுமலையிலேருந்து பேசுகிறேங்க. சைல்டு நேம் த்ரிசல்லா. பாப்பாவுக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்போது தான் வந்துட்டு ஆட்டிசம் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடிஞ்சுதுங்க. அது கூட நாங்கள் கண்டுபிடிக்கல. எங்கள் ரிலேஷன் ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது எங்கள் கணவரோட ரிலேஷன் தான் வந்துட்டு இப்படி சொன்னாங்க. பாப்பா வந்துட்டு கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான், எல்லா குழந்தையும் விளையாண்டுருக்கான், அது வந்து சரியாக விளையாடலை அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு அப்போ ஒரு பெரிய விஷயமா அது தோணலை. இல்லை, குழந்தை விளையாண்டுருக்கும்போது திரும்பலை அப்படின்னு மட்டும்தான் நாங்கள் நினச்சிருந்தோம். அப்புறம் ஒரு வாரம் கழித்து எங்களுக்கே ஒரு டவுட் வந்துச்சு. அவங்க சொன்னதுனால ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு நாங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் பெரா டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ண சொன்னாங்க. அது வந்துட்டு காது கேட்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட்டு. அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு 2 நாள் சிரமப்பட்டோம். ஏன்னா வந்துட்டு அது ஆழ்ந்த தூக்கத்தில் தான் அந்த டெஸ்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணி இந்த டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணி அந்த டெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டோம். அதில் வந்துட்டு காது கேட்குது அப்படின்ட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்க, உங்கள் பொண்ணுக்கு பிரச்சனை இல்லை, காது நல்லா கேட்குது, நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து வந்துட்டு சரியாக பேசலை அப்படின்னு சொன்னதும், சரியாக பேசலை, திரும்பலை, பேர் சொன்னால் திரும்பலை அப்படின்னு நாங்கள் நிறைய விஷயம் சொல்லும்போது அவங்க ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி அவங்கள கவுன்சிலிங் பண்ணி பேசினோம். அதில் நிறையா வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு அவங்க ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தெரப்பியெல்லாம் பண்ணணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 3 நாள் கிளாஸ்க்கு 8,000 கேட்டாங்க. 8,000னா அது எங்களால் வந்துட்டு ரொம்ப சமாளிக்க முடியாத தொகையாக இருந்துச்சு. அப்புறம் சரி அப்படின்ட்டு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். ஓகே, அடுத்தது பால்வாடியில் விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 இயர்ஸில் பால்வாடியில் விட்டோம். அப்போ வந்து பாப்பா சிட்டிங் இதே இல்லை. வந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தா, குதிச்சுக்கிட்டே இருந்தா, உட்காந்து சாப்பிடலை, யார் கூடயும் சேர்ந்து விளையாடலை, இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு பார்த்துட்டு சரி ஒரு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு தெரப்பி கிளாஸ் நாங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணுங்க. அது வந்துட்டு மந்த்லி 6,500. ஓகே, நம்ம எப்படியாவது எங்களுக்கு சேலரியே பார்த்திங்கன்னா 15,000 தான், 15,000 தான் வந்துச்சு மாத சேலரியே. அப்புறம் வந்துட்டு சரி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு 6 மாதம் எங்களால் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. தெரப்பின்னா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சில சென்சரி தெரப்பி கொடுக்குறோம், உள்ளே வந்துட்டு சில ப்ரஷ் வச்சு ஒரு கெமிக்கல் விதமாக ஒன்று சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு எங்களுக்கு சரியாக புரியலை. சென்சரினா என்னன்னு தெரில, உணர்வுகளை எப்படி தூண்டப்படுறாங்க, இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே எங்களால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலை. அங்கே வந்துட்டு அந்த டாக்டர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்க, ஆட்டிசம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டிசம்னா எங்களுக்கு என்னன்னே தெரில. அப்போ வந்துட்டு ஆட்டிசம் அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த விதமான ஒரு சில குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறனால அது ஆட்டிசம் அது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து நைட்டெல்லாம் அழுகிறோம். வந்துட்டு ஏதோ ஆட்டிசம்னா ஏதோ பெரிய நோய், அது வந்துட்டு பெரிய நோய் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு சரி ஓகே, அந்த 2 நாள் கழித்து ஒரு ரிலாக்ஸ் ஆகிட்டு ஓகே நம்ம பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு தெரப்பி கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் தெரப்பி கிளாஸ் கரெக்டாக 10 மணிக்கு போனோம்னா 11 மணிக்கு விட்டுருவாங்க. ஆனால் வந்துட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது எங்களுக்கு. ஏதோ பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் சரியாகும் ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணோம். 6,500 ஃபீஸ்னால் வந்துட்டு 6 மாதத்துக்கு எங்களுக்கு 30,000 தாண்டிருச்சுங்க. ஆனால் வந்துட்டு அதை எங்களால் பேலன்ஸ் பண்ணவே முடியல. நாங்கள் என்ன நினச்சோம், பிள்ளைக்கு ஆட்டிசம்னு சொல்கிறாங்க, இது குணப்படுத்துறேன்னு சொல்லி ஆட்டிசம் ரெடியாகுதோ இல்லையோ, எங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ மன உளைச்சல் வந்துட்டு அதிகமாக ஆனது தான் எங்களுக்கு மிச்சமாச்சு. அப்புறம் ஓகே 6 மந்த்து முடிஞ்சது வந்துட்டு, மேம் நான் உங்ககிட்ட கேட்கணும், ஏதாவது நாங்கள் வந்துட்டு வீட்டில் சொல்லி தரணுமா, எங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்ட்டு வந்துட்டு ஃபோனில் கேட்டேன். மேம் நீங்கள் வந்துட்டு எங்களை மீட் பண்ணணுன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ஆக்சுவலி அவங்க உள்ளே இருக்காங்க, நான் வெளியே தான் இருக்கேன், அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா
அப்புறம் எங்கனால இந்த ஃபீஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியல. அதனால சொல்லி அந்த தெரப்பிய நாங்க கட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது வந்துட்டு இந்த குட் சப்போர்ட்ன்னு ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருந்ததுங்க. அது வந்துட்டு இந்த ப்ளே திங்ஸு எல்லாம் போட்டு நாங்க போய் ஒரு 2 நாள் பார்த்தோம். குழந்தைகளுக்கு நல்லா புரிய வச்சு சொல்லி தந்து அது ஒரு ஸ்கூல்னா வந்துட்டு இந்த லெசன் ரீதியாவே அவங்க ஃபாலோ பண்ணல. நெறைய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணாங்க. அங்கே போய் கேட்டோம். அங்கே வந்துட்டு மாசம் 25,000 வந்துட்டு ஃபீஸ் மட்டுமே சொன்னாங்க. அது எங்கனால பேலன்ஸ் பண்ண முடியல. அப்புறம் அந்த ஹெச்எம் மிஸ் சொன்னாங்க, "உங்க பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் புரிதல் தன்மை கம்மியா இருக்கு. அப்புறம் வந்துட்டு கவன பிரச்சனை இருக்கு. அதனால வந்து நான் ஒரு நம்பர் குடுக்குறேன். ஒரு சித்த வைத்தியர போய் பாருங்க" அப்படின்னு சொன்னாங்க. சித்தா மெடிசன் ஓகே அப்படின்னு சொல்லி சித்தா மெடிசன்ல எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது 1 1/2 வருஷமா நாங்க வந்து ஃபாலோ பண்ணோங்க கரெக்ட்டா. அது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க ரேட்டு. அதுலயும் நாங்க கடன்ல தான் வாங்குனோம். அடுத்தது வந்துட்டு அதெல்லாம் குடுத்து முடிச்சதையும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூப்பிட்டா திரும்புறான். 1 1/2 வருஷம் ஆச்சு அதுக்கே. இன்னும் மறுபடியும் நம்ம எவ்வளோ நாள் இது கன்டின்யூ பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பயம் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அதையும் வந்துட்டு நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். சரி அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஒரு ஐடியா இருந்ததுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்மா அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பழங்கால வைத்திய முறை. அதில வந்துட்டு நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கு. அது வந்துட்டு குடுத்தா ரெடி ஆகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த வர்மா கலைய குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க சித்த மருத்துவம் வந்துட்டு அதிகமா எடுத்ததுனால நரம்பெல்லாம் லாக் ஆயிடுச்சு. அதனால பாப்பா கத்திக்கிட்டே இருக்கா" அப்படின்னு சொல்லி அது ஒரு 3 மந்த்து வியாழக்கிழமைங்க வாரம் 1 டைம் போனோம். அப்புறம் வந்துட்டு ஓகே இது போதும். பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபுட் ரீதியா நெறைய குடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு அவரே சொல்ட்டாரு. "போதும் வர்மா பண்ணது போதும்" அப்படின்னு சொல்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வேணும். அந்த ஏஜுக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு நெறையா வந்துட்டு இல்லங்க. என்னன்னா நெறைய குழந்தைகளோட சேர்ந்து விளையாடல, உட்காரல. அப்போ வந்துட்டு ஏதோ டென்ஷனா கத்திக்கிட்டே இருக்கா. என்னது இது எல்லாம் பண்றோம். என்ன ரீசனா இருக்கும்? இவளுக்கு என்ன பிரச்சனை? மூளையில பிரச்சனையா? நரம்பியல்ல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்படின்ட்டு டீப்பா வந்துட்டு